இந்த வேலையில சிலுவையை குறித்து சில வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். சிலுவை என்பதை நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சிலுவையை அது கஷ்டத்தின் அடையாளம் அல்லது ஒரு மீட்பின் அடையாளம். விசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அங்கே இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் மேலும் பல பாடுகள் படவும் வேதமானாலும் ஆகாதவர்கள் தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, எல்லாரும் பார்த்து தர்மசீலர்களை பார்த்து கூட இருந்தவர்களை பார்த்து ஓடாமல் எனக்கு பின்ன வர விரும்பணும், என் பின்னே வர விரும்பணும். பசிக்க எழுதக்கூடிய லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அவன் இழந்து போவான், என்ன விதமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் ரட்சித்து கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அப்போ அவங்க சிலுவை சுமக்கிறதுனாலே, இந்த பாடுகளை சுமக்கிறதுனாலே அல்லது சீடன் நிச்சயமா இந்த சிலுவையை சுமப்பா. கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது கர்த்தரை வந்து இருப்பான். ஆனா சீடன் அல்லாதவன் என்ன செய்வான்? கஷ்டம் வரும்போது இயேசுவை விட்டு மாறி போவான், இயேசுவை விட்டு ஒழிந்து போவான். ஆகையினாலேதான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு பின்ன வர விரும்புகிறவங்க தன்னை தான் வெறுத்து தன் ஜீவனை தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை மூலமா இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனை மூலமா இன்னொரு வேதனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு வெளியே போகிறவங்க ஆண்டவர் சொல்ல ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான், அனுதினமும் பிரச்சனை தான், அனுதினமும் கஷ்டம்தான், அனுதினமும் அந்த சுமக்கணும், அனுதினமும் சுமந்து ஆண்டவருடைய அந்த சிலுவையை சுமந்து ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சொல்லப்பட்ட ஜீவனை ரட்சிக்க விரும்புகிற இழந்து போவான். உலகத்துக்காக ஜீவனுக்காக ஓடினா இந்த ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் இழந்து போயிடும். ஆண்டவருக்காக நின்றால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எந்த தன் ஜீவனை இழந்து போவான் ரட்சித்துக் கொள்வாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு ரகசியம் வந்து உள்ள இருக்கிறது, பெரிய ஒரு மர்மம் இருக்கிறது. ஆண்டவருக்காக அதை ஆதாயம் மாத்திரம் சொன்னா நடக்கவே நடக்காது. ஆண்டவருக்காக இழந்தால் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார், ஆண்டவர் வேட்கையை கட்டளையிடுவார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஆண்டவர் வீர்வை கட்டளையிடுவார். அங்கே பார்க்கப்படுவது சிறுமியை பற்றியதான உபதேசம் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்க லூக்கா விசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பார்க்கப்படும்போது அங்கே அதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு, பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவனிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையா தன் தாயையா மனைவியா பிள்ளைகளையா சகோதரையா சகோதரிகளையா தன் ஜீவனையா இருக்காவிட்டா எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தான் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்சலாக எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆண்டு சொல்றாரு, ஆண்டவருக்காக நிற்கும் போது தனிமைப்படுத்தப்படுவோம், ஆண்டவருக்காக நிற்கும் போது அநேக பிரச்சனைகள் வரும், ஆண்டவருக்காக நிற்கும் போது அல்லது இழப்புகள் வரும், ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவர் ஆராதிக்க போயிட்டே இந்த இடமே சொல்லியா உண்மையா நீ ஆராதித்த ஆராதனை ஆண்டவர் பிரியப்பட்டார் என்பது அர்த்தம். உண்மையாகவே நீ ஆராதித்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பது அர்த்தம். ஏன் ஆண்டவருக்கு சொல்றாரு, அவருடைய ஊழிய பயணத்தில் அவர் சொல்லக்கூடியதான வார்த்தை, தான் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் சொல்லாத எனக்கு சீஷன். அந்த கஷ்டங்களை ஏற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு பின்ன சொல்ல வேணும். ஆண்டவருக்கு சீடன் கிடையாது. அப்படின்னா யார்? ஒளியின் வேஷம் தரித்தவனுடைய சீடர்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அல்ல, ஒளியின் வேஷம் தரித்தவருடைய சீடர்களுக்கு கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும்.
ஆசீர்வாதம் 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 சொல்லிட்டு உண்மையான ஆத்மா ரட்சிப்பு இருக்காது. கடைசியில அறுக்கும் போது அதே கோதுமையா இருக்காது, கோதுமை மணியா இருக்காது, அது பதரா இருக்கும். பதரை என்ன செய்வாங்க? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்ல போடுவாங்க. தீ விழுந்து அது இல்லாம போக போடும். ஆனா ஆண்டு சொல்றாரு, எனக்கு சீடமா இருக்க விரும்புறோம். கஷ்டத்தை சுமக்கணும், பிரச்சனையை சுமக்கணும், வேதனையை சுமக்கணும், இழப்புகளை நேரிடணும். ஆண்டுக்காக பரிசுத்தமா நிற்கும்போது நம்முடைய சில கிரியைகள், நம்முடைய சில வார்த்தைகள், நம்முடைய சில செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு பிடிக்காது. விலகி போவாங்க. விலகி போனால் ஆண்டவரை விடாத பிடிக்கணும். அது ஆண்டவருக்கு தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தன் ஜீவனையும் எடுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் சொல்லாதவன் எனக்கு சிஷ்யனா இருக்க மாட்டான். ரெண்டு இடத்துல ஆண்டவர் சொல்றான், ஒன்று வெறுக்கல சீஷனா இருக்க மாட்டா, இன்னொன்று சுமந்து கொண்டு கூட வரல சீஷனா இருக்க மாட்டா. அப்போ ஒன்று வெறுக்கணும், இன்னொன்று கஷ்டத்தை சுமக்கணும். ஆண்டவருடைய சீஷனா இருக்க வேண்டுமாவா? அல்லேலூயா. அந்த சிலுவை அந்த பாடினா நிச்சயமாய் சுமந்துதான் ஆக வேண்டும். 1 Corinthians 12 பார்க்கப்படும்போது இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை சொல்லும் போது அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். அது கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குமா? 1 Corinthians 1:18 வாசிக்கிற சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி யார் சொல்றன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதக்கூடிய 1ஆம் நிருபத்திலே அங்கே எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த சிலுவையை குறித்து சொல்லுவது, கஷ்டத்தை குறித்து சொல்லுவது, ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னா நாமே 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 எங்களுக்கு தான் எனக்கு தான் வெட்டி பிடிப்போம். ஆனா கட்டப்பட்ட பாடுகளை ஆண்டவர்பட்ட பாடுகள் அதுக்குள் அதற்கு அதிகமான ஆசீர்வாதம் இருக்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அதை கூட ஒதுக்கி வைக்கிறோம் என்று ஒதுக்கி வைத்து ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணா நாம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது மறைமுகமாய் எழுதுகிறார். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, நல்லதை வைப்பாங்க, கொஞ்சம் கெட்டு போட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அது முழுமையா திருப்பி எடுக்கும்போது கெட்டுதான் போயிருக்கும். அப்படின்னா சபைக்குள்ள கெட்டு போனது வந்தா முழுமை எல்லாத்தையும் கெடுத்து போடும். அது சிலுவையை பற்றின உபதேசத்தை கேட்டா, ஆண்டவருடைய பாடுகளை பற்றிய உபதேசத்தை கேட்டா அது எனக்கு புத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனா இந்த கெட்டு போகிற அவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா உண்மையாகவே ஆண்டவருக்குள் வளர வேண்டும், ஆண்டவருக்குள் உயர வேண்டும், ஆண்டவருக்காய் அடிபடுக்க வேண்டும், ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்க ஆத்மாவுக்கு அந்த வசனத்தை கேட்க கேட்க ஒரு தேவ பலனா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையோ தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுங்கும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. அவைகளினாலே பேரையானவன் ஞானம் அடைகிறான். ஒருவன் வழி தெரியாமல் திசை கட்டு போனான், அவனுக்கு அந்த வசனம் போதித்து வழி அழைக்கிறது. அதுதான் தேவ பலன். மரணத்துக்கு ஏதுவானவர்கள் மீட்டெடுக்கிறது கர்த்தருடைய சிலுவையின் உபதேசம். அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்கக்கூடாதபடி அவர்களை பைத்தியமாக்குவது பிசாசின் ஆவி, பிசாசின் ஆவி, துஷ்ட ஆவி, பொல்லாத ஆவி, எச்சரி படைந்து விழிப்படைந்து அந்த ஆவிகளை தன்னுடைய சரீரங்களை சிந்தனை மண்டலங்களை ஆவி ஆத்மாவை விட்டு அப்புறப்படுத்தி விட்டு இந்த உபதேசத்தை கேட்டா தேவ பல, தேவ ஆசீர்வாதம், தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பல, தேவ மகிமை, அல்லது தேவ வல்லமை அவர்களை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கப்படும்போது அல்லேலூயா இந்த சிலுவையிலேயே பாடுகள் உண்டு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கப்படும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். இந்த பாடுகளை சகிக்கும் போது இந்த பாடுகளுக்கு நமக்கு யாரும் வந்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாடு வரும்போது அல்லது யோகப்பட்ட பாடுக்கு தன்னுடைய மனைவி என்ன சொல்ற, அந்த தேவனை தூஷிச்சு உனக்கு ஜீவனா விடக்கூடாதா? இன்னும் நீ ஆண்டவருக்கு உத்தமத்துல நின்றுட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரை நம்பி நிற்கும் போது தூஷிப்பாங்க, நிந்திப்பாங்க. ஆண்டவரை தேடி போறீங்க, வேதத்தை தூக்கிட்டு போறீங்க, உனக்கு என்ன கிடைச்சது? நீ சொல்லணும்,
அடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு முன்பதாய் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இந்த எல்லா சாட்சிகள் நம்மை சுமந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அந்த ஆண்டவருடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்க அந்த மகிமை எப்படி கிடைத்தது, அந்த மேன்மை எப்படி கிடைத்தது? இவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால. இந்த சிலுவையை சுமப்பது என்பது அது குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, அந்த தண்டனை பழிபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அதை அவர் சுமந்ததினாலே, அதை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் பிதாவின் வலது வாரிசத்தில் இருக்கும் மகிமை உண்டானது. அதற்காக யாரும் சாட்சி சொல்ல வேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகள். ஐயோ, நான் படுற கஷ்டத்தை யாரு காணலையே, நான் படுற அவமானத்தை யாரு காணலையே, எனக்கு தலையை வெளியே எடுக்க முடியலையே, என் குடும்பம் நெருக்கப்பட்டு இருக்குது, எனக்கு யாரும் இல்லையே, என்ன கேட்க யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்ல யாரும் வேண்டாம், உனக்காக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உன்னை சுற்றி நிற்கிறது. ஆகையினால இந்த பாரத்தையும் நீ தள்ளிவிட்டு தள்ளி லட்சம் நோக்கி தோடி கொண்டம் தீவிக்கா முட்டக்களத்தில் ஒரு நூறெங்கிலும் மாற்றமல்லையோ முட்டக்களத்தில் ஒரு நூறெங்கிலும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு போ, சிலுவை எடுத்துக்கொண்டு போ. உனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினால் உண்டானதான சிங்காசனம் போல உனக்கு ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு பின்பதாக இந்த சிலுவையை சுமத்தி கொண்டு போகிறவர்களுக்கு மெய்யாய் ஒரு சிங்காசனம், அவருக்கு ஒரு சிங்காசனம் கிடைக்கப்பட்டது. ஏன் அந்த கஷ்டங்களை, அந்த பாடுகளை அவர் அனுபவித்ததன் காரணத்தினாலே, அவர் அதை அனுபவித்த காரணத்தினாலே பிதாவிடத்தில் அந்த சிங்காசனம் அவருக்கு கிடைத்தது. அதே போல ஆண்டவர் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாடு வரும்போது, கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது, துக்கம் வரும்போது, இந்த யாரால செய்யப்பட்ட பாவிகளால், மகா பாவிகளால், துரோகிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை அவர் அல்லேலூயா சகித்துக் கொண்டார். இயேசு சகித்துக் கொண்டார். அவர் அறிந்து கொண்டு இந்த பாடுகளை எல்லாம் பட்டாரு. இயேசு பட்ட அடிகளில் ஒரு அடி நம்மளால பட முடியுமா? ஒரு ஊசி போடுறதை தாங்கவே நம்மளால முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய முக்கிரிடம் சூடினாரே, அவருடைய முக்கிரிடத்தை நம்மளால சூட முடியுமா? ஆண்டவர் எந்த பாடுதான் படுத்தி இருப்பாங்க அப்படின்னு நம்ம வாயால சொல்றோமே, இல்லவே இல்லை. ஆண்டவர் அனுபவித்த பாடுகள் ஒரு பாடுகள் கூட நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றான், அல்லையா, உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியை தாக பலனை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அவர் அவருக்கு தகுதியான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். உன்னை என்ன செய்ய மாட்டேன், உனக்கு தாங்கவும் தப்பிக்கும் பலனையும் தைரியத்தை உனக்கு கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர்பட்ட பாடுகளை நம்மளால அனுபவிக்க முடியாது. அவர்பட்ட வேதனைகளை நம்மளால அனுபவிக்க முடியாது. அவர் அனுபவித்த கஷ்டங்களை நம்மளால அனுபவிக்க முடியாது. அடுத்தபடியாக நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு பேராகவே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். சிலுவையை குறித்து அல்லேலூயா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கப்படும் போது அவர் சொல்றாரு,
உலகத்துல எனக்கு என்னென்னமோ சொல்றதுக்கு உண்டு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர்தான் சபையை துன்புறுத்துவதும் மக்களை அழித்ததும் கொடுமைப்படுத்துவதும் அவர் அநேக செய்யாத துரோகங்கள் இல்லை. ஆனா அவருக்கு சொல்றதுக்கு அநேக காரியம் உண்டு. ஆனா அவர் சொல்றாரு, கலாத்தியர் 6:14 சொல்றான், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையை அறைந்து இருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எனக்கு என்னென்னமோ மேன்மை பாராட்டலாம். அவர் வேதத்தை குறித்து சொன்னாரோ, வேதத்துல சில அநேக அநிருபங்களை எடுத்துக்க வைத்த நிர்மலுக்கு இத்தனை அப்படி பெருமை பாராட்டலாம். ஆனா அவர் சொல்றாரு, அது ஒண்ணு எனக்கு மேன்மை இல்ல, அது ஒண்ணு எனக்கு மாற்றே இல்ல, அது ஒண்ணு எனக்கு விஷயம் இல்ல. எனக்கு என்னன்னா, எனக்காக ஒருவர் சிலுவையை சுமந்தா, எனக்காக ஒருவர் அல்லேலூயா சிலுவையை சுமந்து பாபா வரை வழியாதான், அவரை குறிச்சு மாத்திரம் தான் எனக்கு மேன்மை பாராட்டணும். வேற ஒன்று குறிச்சு எனக்கு மேன்மை பாராட்ட இல்லைன்னு சொல்லி அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது கலாத்தியருக்கு எழுதுகிறார். அவர் சொல்றாரு, கலாத்தியர் 3:1 பார்க்கப்படுவது 3:1 அவர் சொல்றா, புத்திமான கலாத்தியரே, அல்லேலூயா, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருந்தாரே. ஏன்னா அந்த காத்திய சபைகளுக்குள்ளே சில மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாம போனாங்க. இப்ப கீழ்ப்படியாத தேவ மக்களை பார்த்து அல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பவுல் கூப்பிடுகிற புத்தியில்லாத கலாத்தியரே, புத்தியில்லாத சபையாரே, புத்தியில்லாத விசுவாசியே, புத்தியில்லாத சகோதரே, புத்தியில்லாத சகோதரியே, புத்தியில்லாத தம்பியே, புத்தியில்லாத தங்கச்சியே, புத்தியில்லாத அக்காவே, புத்தியில்லாத அண்ணனே. ஏன்னா இவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம், உனக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறதுக்கு உன்னை என்ன மயக்கி வச்சிருக்கேன்னு கேட்கிறோம். என்ன சிந்தனை உன்னை மயக்கி வைத்திருக்கிறது? ஆண்டவருக்காக நீ எழுப்ப முடியாதவள், ஆண்டவருக்காக செயல்பட முடியாதவள், உனக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ரத்தம் சிந்தின உன் யானைகளுக்காக இயேசுக்கா உன்னை ஒப்பு கொடுக்கவே ராமபடி விடுமை அவருக்கு நிற்கவே ராமபடி உன்னை மயக்கி வைத்திருக்கிற காரியம் என்ன? அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது எல்லாம் கூட பார்த்தீங்களே, உங்களுக்கு முன்பதாக அவர் பிரத்யட்சம் ஆனாரே, உங்களுக்கு முன்பதாக அவர் நின்றாரே, அவருடைய சகல சங்கதிகளையும் நேரடியாக கேட்டீர்களே, தரிசித்தீர்களே. ஏன் இன்னும் ஆண்டவர் எல்லையில முழுமையா தன்னை தான் நிறுத்து அவருக்காக நிற்க முடியாதபடி அல்லது நிற்க காரணம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, அல்லேலூயா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை நினைக்க வேண்டும், கஷ்டத்தை நினைக்க வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைக்க வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை நான் நினைக்க வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் அல்லேலூயா செய்த நற்காரியங்களை மாத்திரமல்ல அவர் பட்ட பாடுகளையும் நாம் நினைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அல்லது சிலுவையில் அறையப்படுகிறார் என்பதை அதை கேள்விப்பட்டு ஒரு கூட்ட சகோதரிகள் அழுது கொண்டே வந்தார்கள், ஒரு கூட்ட சகோதரிகள் வேதனையோடு வந்தார்கள், மாறி அடித்துக் கொண்டார்கள். ஓ, இவருக்கு இப்படி நடக்க வேண்டுமா என்று சொல்லி கதறினார்கள். ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை விடுவீர் என்று சொன்னது, ஒரு கூட்டம் விடுவிக்கவே கூடாது, அவர் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரல் போட்டது. ஆனா அல்லேலூயா, இது எல்லாம் எதனாலே என்று சொல்லி பார்த்தா இது எல்லாமே ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கு மாத்திரம்தான், ஆண்டவருடைய சித்தம் நடைபெறுவதற்கு மாத்திரம்தான். ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் நமக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட வேதனைகள் நமக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா நமக்காகத்தான் அதை ஏகி நிற்கிறார், நமக்காகத்தான் அவர் சொல்ல தன்னை தான் வெறுத்து உலகத்தில் அல்லேலூயா பேர் வேணும் புகழ் வேணும் என்று சொல்லி நினைத்தார், ஒன்றும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள முடியாது. தன்னை தான் வெறுத்து நம்முடைய சுயத்தை வெறுத்து நம்முடைய இஷ்டத்தை வெறுத்து நம்முடைய அல்லேலூயா கௌரவத்தை விட்டு இயேசுவண்டை வந்தார். உலகத்தில் அவர் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமை படித்து சொன்ன வார்த்தைகளை உலகத்தில் கத்த கீர்த்தியில புகழ்ச்சியில பெருமையில சிறந்து விளங்கும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த வேளையில அல்லேலூயா இந்த வார்த்தை அல்லேலூயா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அல்லேலூயா.
சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்நிலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்நிலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சள் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சள் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவரில் யாகுலம் வந்தார், அவரையே நான் நன்றி கொண்டார். அவரில் யாகுலம் வந்தார், அவரையே நான் நன்றி கொண்டார். அலை மீது மோதிடுவன்னார், ஆறுதலை பெறச் சொன்னார். அலை மீது மோதிடுவன்னார், ஆறுதலை பெறச் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்நிலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்நிலை பாரிடுவேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.